வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருந்தேன், பாத்தீங்களா? படிச்சிட்டேன். அது ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன், எல்லாத்தையும் போட்டு எல்லாமே. உணவை பற்றி போட்டிருந்து, உணவு விபச்சாரத்தை பற்றி போட்டிருந்தேன், அதை போட்டிருந்தேன். அப்புறம் அது பக்கம் நான் பீனியல் கிளாண்டை பற்றி எல்லாத்தையும் நான் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன். அது பக்கம் சார்ட் ஜிபியில் போட்டு மறுபடியும் நான் ஏற்றிருக்கேன். சார்ட் ஜிபியில் அப்படியே கொண்டு போய் ஏற்றி மறுபடியும் ஏற்றிருக்கேன், நிறைய ஏற்றிருக்கேன். போட்டு வா, அது ஏற்றிக்கிட்டே வரணும். அப்போ இந்த உணவு உண்ணாமல் இருக்கும்போது விஷத்தன்மை அடைகிறது இல்லைங்கிறத விஷயமே. விஷத்தன்மை அடையாமல் இருக்கிறது. இந்த விஷத்தன்மை அடையாமல் இருக்கிறப்போ உடம்பு மாறுது, அது எல்லாமே ஒழுங்கா செயல்படுது. இது வந்து பல கோடி ஆண்டு மறைஞ்சிருக்குது உள்ள. அப்ப அதாவது பல கோடி ஆண்டுக்கு பின்னாடி என்ன நடப்பாங்கிறது இப்பவே அதை தீர்மானிக்குது. அதாவது மனிதன் தான் உச்சக்கட்டமானவன் இந்த இந்த விண்வெளியில, இந்த சூரிய குடும்பத்துல மனிதன் தான் உச்சக்கட்டம். மற்ற 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 கேலக்சி, மற்ற அண்டவெளியில யார் இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற இந்த அண்டவெளியில மனிதன் தான் உயர்ந்த கட்டம். எத்தனையோ அண்டவெளி இருக்காது, நமக்கு தெரியாது. அந்த அண்டவெளிக்கு நம்ம போகவும் முடியாது, அந்த அண்டவெளிக்கு நம்ம போகவும் முடியாது. இப்ப இந்த அண்டவெளியில பாத்தீங்கன்னா மனிதன் தான் உச்சக்கட்டம். அப்ப இவனுக்கு தேவையான அனைத்து தகுதி இதுக்கு இந்த அண்டவெளியில வேலையை பல லட்சம் கோடி 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 கண்ட ஆண்டு வாழ முடியும். இந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப இந்த அண்டத்துல இவன் தான் உச்சக்கட்டம். அதனாலதான் இயற்கை எல்லா தகுதியோட அவனுக்கு படைச்சிருக்கு. இது மாறிட்டே போகும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால இது மாறிட்டே போகணும். அடுத்த காற்றே இல்லாம விண்வெளியில் வாழ பழகிக்குவான். அதாவது காற்றே இல்லாம விண்வெளியில் வாழ அந்த மிஷின் மாதிரி, ரோபோட் மாதிரி பெற்றுக்கிட்டே இருப்பான். குழந்தை பெற்று போட்டே போயிட்டு இருப்பான். அது மாட்டு சுத்தமாயிட்டே வரும். கடைசியில் எப்படி வேணாலும் நடக்கும். இது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது குவாண்டம் பிசிக்ஸ்ல போயிருது, ஆட்டம்ல போயிருது. எல்லாமே எல்லாம் அணுக்கோட்பாட்டுல போகின்ற பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் அடிபட்டு போகும். இப்ப இருக்கிற இந்த 5ஆம் நிலை 6ஆம் நிலையில அடிபட்டு போயிடும். மெல்லத்தான் நடக்கும். ஆனா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பிக்கப் ஆயிரு. கட 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 கடன்னு ஒரு 1000 பேர் விண்வெளியில் போய் வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த ஸ்பேஸ் லேடர் பண்ணிடுவாங்க. விரைவில் ஸ்பேஸுக்கு லேடர் வச்சிருவாங்க. இப்ப இதுவரை இந்த ராக்கெட்ல தேவையில்லை, ராக்கெட்டே நீ இருக்காது. இது என்ன இங்க இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர். ஆமா, அவ்வளவுதான். அதுல அதுக்கு அது நானோ டியூப் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது 15 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். அதை இப்ப அந்த கிராஃபின்ல கண்டுபிடிச்சிட்டானுங்க. கிராஃபின்ல பாத்தீங்கன்னா இரும்பை விட பல மடங்கு எடை குறைவு, இரும்பை விட பல மடங்கு வலிமை அதிகம். ஒரு நூல் மாதிரி இருந்தாவே ஒரு நூல் மாதிரி இருந்தாவே 100 கிலோ தாங்கும். அந்த அளவுக்கு தாங்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனால் அது மலிவாக்கல. அதெல்லாம் மின்சாரம் வர்றப்ப எல்லாம் வந்துடும். மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு எல்லாமே வந்துடும். மின்சாரத்தை தண்ணியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் வந்துடும். அதெல்லாம் வரத்தான் போகுது. நம்ம கண் முன்னாடி ஒரு 100 ஆண்டுகள் இதெல்லாம் நடந்துடும். 100 ஆண்டுகளுக்குள் இதெல்லாம் நடந்துடும். ஏன்னா எப்படி தான் தாக்கு பிடிக்க முடியாது. எல்லாரும் விண்வெளிக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்ப ஆகாரம் இல்லாம ஒருத்தர் விண்வெளியில இருந்து போறான்னு இப்ப ஆயிடுச்சுன்னா இது டக்குன்னு இது பிடிச்சிக்கும். இந்த புத்தகம் பிடிச்சிடும். பார்ப்போம். அதுக்கான வாய்ப்பு நெருங்கி இருக்கு, எப்படின்னு சொல்ல முடியாது. இஸ்ரோ விண்வெளி வீரர்களுக்கு நம்ம வந்து இந்த புத்தகத்தை காட்டி பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆண்டுல பயிற்சி கொடுத்து பசிதாயத்தை கட்டுப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. இதன் மூலமாகத்தான் விண்வெளிக்கு போக முடியும்னா எல்லா நாட்டுக்கும், இந்தியா இல்ல சைனால இருந்து எல்லாம், சைனா ஈனா எல்லாம் உடையாந்துருவானுங்க. சைனாக்காரன் வந்துருவான், அவன் உத்தரவே போட்டிருப்பான், இதை போய் கத்துக்கடான்ருவான். அதெல்லாம் வந்துடும். சைனா வந்துடும், எல்லா நாடுகளும் வந்துடும். அப்புறம் நம்ம பேசலாம், யூனிவர்சிட்டியில பேசலாம், எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது இருக்குது. நல்ல வேலை இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி, இந்த புத்தகம் அச்சாயி வந்த காட்டிட்டு அதெல்லாம் சாத்தியம். டாக்டர் மகாலிங்கம் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. போல தொழிலதிபர் மகாலிங்கம் அவர் அச்சடிச்சு கொடுத்தங்காட்டி தான் அது வந்துச்சு. இப்படிதான் இருக்கு. அதனால வந்து ஒருத்தருக்கு ஏற்கனவே இதை பத்தி கேட்கும்போது நான் சொன்னேன், ஏன் காமால வருதுன்னு. அந்த அந்த இராணுவத்துறை அதிகாரி அவர் கேட்டார். அவர் விஞ்ஞான துறையை சேர்ந்தவர், அறிவியல் துறை சேர்ந்தவர். இராணுவத்துல பார்த்தீங்கன்னா அறிவியல் துறைங்கிறது பெரிய ஆராய்ச்சி. அது எல்லா நாடுகளிலும் இராணுவத்துறைக்கு ஆராய்ச்சி மையம் இருக்கு. எல்லா நாடுகளிலுமே இராணுவத்துறைக்கும் தனியே விஞ்ஞானம் இருக்கு. அந்த விஞ்ஞானம் எல்லாம் சராசரி பயன்பாட்டுக்கு வராது. அது வேற. அவங்க கண்டுபிடிச்சது யாருக்கு எந்த பயன்பாடும் பெருசா ஒன்றும் கிடையாது. கொலை செய்யறதுக்கு தான் கண்டுபிடிப்பானுங்க தவிர
சக்தியை பற்றாக்குறை போக்குவதற்கு கண்டுபிடிக்கலாம். அதுக்கே அவ்வளவு சக்தி வீரியம் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. ராணுவத்துக்கே பாத்தீங்கன்னா தேவையில்லாம பாத்தீங்கன்னா குண்டு போடுற அளவுக்கு யோசிச்சு அவ்வளவு இன்செக்யூரிட்டியா இருக்கிறதுக்கான ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனை பார்த்து இன்செக்யூரிட்டி அதாவது நிலை இல்லாம தன்மைக்கு போற வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டி. அதுக்குதான் பயப்பட வேண்டிய தன்மை ஏன் வந்துச்சு? அந்த தன்மை ஏன் வருது இல்ல? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் அடுத்த கொலை செய்யணும்? ஏன் அவனுக்கு வந்து பயப்படணும்? இந்த மதம் தான், இந்த மதம் சாதி எல்லாமே நாசம் பண்ணிடுது. மதம் சாதி ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு போய் சுமூகமா வேலை செய்யற அளவுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இருக்கு. இப்ப நான் அங்க இருக்கேன், இந்தியால இருக்கேன், இங்க சிங்கப்பூர்ல இருந்து வாழ்றேன், மறுபடியும் யூஎஸ் போறாங்க, எல்லா கண்ட்ரிஸ் போறாங்க. பட் ஆனா அந்த பவுண்டரிஸ் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பொருளாதார பிரச்சனை, உணவு பிரச்சனை தானுங்க. எங்க போனாலும் உணவு பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாதிரி இருங்க. 1,00,000 பேர் இங்க வந்தானே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு உறவினர் வந்தாவே நான் காலி போயிடுவேன். 10 உறவினர் இப்ப நீங்க வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம். 10 பேரு உன்னை வந்து தினம் 10 பேர் உங்க வீட்டுல 10 நாளுக்கு வந்து குடும்பமே காலி, எல்லாம் காலி ஆயிரு. அவன் தின்னு பேண்டு போட்டு போயிடுவான். போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உணவு தாங்க பிரச்சனை. யாரும் எங்க வேணாலும் போலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு போல இருக்கு. அப்போ ஆமா, எல்லாம் காலி பண்ணி தின்னுட்டே காலி பண்ணி தின்னு நாட்டையே முடிச்சிருவாங்க. தின்னு ஐயா அந்த வெப்சைட்ல அனுப்பிச்சு பாருங்க, அந்த லிங்க்ல, அந்த லிங்க் ஒரே ஒரு லிங்க் அமைச்சேன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. இருங்க நான் உங்களுக்கு அதுல சொல்றேன். அந்த அந்த காலையில ஒரு லிங்க் அமைச்சிருந்தேன் அந்த வெப்சைட்ல, அதுல நான் படிக்கிறேன் பாருங்க. டேஞ்சர்ஸ் ஃபுட் போம், POM ஃபுட் போம் என்ன போடுவீங்க? ஃபுட் போம் பாம். ஆமா, ஃபுட் பான். பான்னா அந்த என்ன சொல்றது, பிட்டு படம். ப்ளூ ஃபிலிம் பிட்டு படம், பிட்டு படம். அடடடா. ஆமா ஆமா. அத வந்து அத பாக்குறதுனால எப்படி நம்ம மைண்ட் கெட்டு போதோ, அதே மாதிரி இந்த உணவை பாக்குறதுனாலயே நமக்குள்ள அந்த ஜீரண நீர் சுரக்குதுன்றாங்க. அந்த விளம்பர படத்தை பாக்குறதுனாலே சுரக்குதுன்றாங்க. அதை வச்சு நிறைய சயின்டிபிக் ஃபேக்ட் கொடுத்திருக்காங்க. ஃபுட் பான் மேக்ஸ் யூ ஹங்கிரி, உனக்கு பசிய தூண்டும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன தீமையை உண்டாக்குது அப்படின்னு. when you see savory burger on Instagram, you feel it, your eyes gaze upon gastropon. அதாவது gastropon அந்த ஜீரண விபச்சாரத்தை உண்டாக்குது அப்படின்றாங்க. கொடுமை கொடுமை கொடுமை, விபச்சாரத்தை உண்டாக்குது அப்படின்றாங்க. நீங்க கூட இந்த வார்த்தையை சொன்னதில்ல, ஆனா யூஸ் பண்றாங்க. அதாவது விபச்சாரத்தை உண்டாக்குது. அது பாருங்க, விபச்சாரத்தை என்ன அக்கறம் பண்றான். அந்த சலிவேட் நம்ம your stomach growls and compulsory decide, அதாவது உனக்கு பசியே இல்லைன்னா கூட அந்த பசியை தூண்ட விடுறது, பசியை இன்னும் அதிகமாக்குமா பாக்குறதுனால, பசியை அதிகரிக்குமா. அதுக்கப்புறம் வேற என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இருங்க, இப்போ அதாவது 2015 படி இன்டர்நெட்ல மிகவும் சர்ச் பண்ணப்பட்ட பொருள் எதுனா சாப்பாடு குறித்த. ஆமா ஆமா, ஐயோ சாப்பாடு நிறைய சர்ச் பண்ண முடியுங்களா? ஆமா 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 ஆமா. வீட்ல செகண்ட் நிறைய சர்ச் பண்ணது பாத்தீங்கன்னா சாப்பாடுக்காக தான். ஆமா, சாப்பாடு எப்படி செய்யறது, என்ன பண்றது. ஆமா, உண்மை 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 உண்மை. இன்ஸ்டாகிராம்ல 211 மில்லியன் போஸ்ட் இருக்கான். 2015 தகவல் படி சாப்பாடுக்கு ரிலேட்டடா இருக்கிற போஸ்ட். அடேங்க அப்பா, என்ன சமாச்சாரம், எத்தனை பார்த்திருக்கிறது. அதான் தின்னுகிட்டே இருக்க வேண்டியது, எந்த குறிக்கோளும் எல்லாம் தின்னுட்டே இருக்கிறதா. சரி சரி சரி, பார்த்தேன். இது இப்ப அப்படின்னா இது எத்தனை ஆண்டா இருக்குன்னு பாருங்க. இது இப்ப வந்து என்ன, இப்ப அப்ப இலைமறைவு காய்மறைவு இருந்தது. இப்ப வந்து இந்த இன்டர்நெட் வந்த பிறகு அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. அதாவது போலியான ஒரு பசியை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. போலியான ஒரு பசியை உண்டாக்குது. ஏன்னா அந்த காலத்துல விளம்பரம் கிடையாது, இந்த அளவுக்கு விளம்பரம் கிடையாது இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி. இப்ப இன்டர்நெட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த கொடுமை இந்த ஜெனரேஷன்ல குழந்தைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம், ஏன்னா டிவி இருந்தது. அப்போ டிவி பார்க்கும்போதே உங்களுக்கு என்னென்னமோ பண்ணிடுது இல்லையா மைண்ட்ல. அதெல்லாம் இப்ப இன்னும் அதிகமா எடுத்துன்றாங்க, 10 மடங்கு 300 மடங்கு. இதனால என்ன டேஞ்சர் இருக்கு அப்படின்னா, அது கண்ணுக்கு பறிக்கிற மாதிரி அந்த விளம்பரம் போடுறதுனால அது சாப்பிட்டதாவே ஒரு ஃபீல் வருதான். அது காட்டும் போதே மைண்ட்ல சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்களாம். Viewing the images of desirable provoke your appetite. In one study,
பார்ட்டிசிபென்ட்ஸ் வாட்ச் 7 minutes ரெஸ்டாரண்ட். ஒரு 7 நிமிஷம் அந்த ரெஸ்டாரண்டோட ரிவ்யூ குடுக்கறதுனால அவங்களுக்கு என்னன்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகும் அதை பாக்குறதுனால மறுபடியும் பசிக்குதான். எப்படி இது நல்லதான் இருக்குது. இப்ப விலை மாதுக்குள்ள இப்ப ஒவ்வொரு நாட்டுல விலை மாதுக்கள் தன் கவர்ச்சி காட்டி ரோட்ல நிக்கிறாங்களா, அதேதான் இது. அதேதான் இதுவும். தாய்லாந்துல பாத்தீங்கன்னா பல நாடுகள் எதான பண்றாங்க, விபச்சாரத்தை எப்படி பெண்கள் அலங்கரிச்சு நிக்கிற மாதிரி தூண்டி விட்டு அவன் சும்மா இருக்கணும் தூண்டி விட்டுறது, சும்மா இருக்கணையும் தூண்டி விட்டுறது. இதுல என்னன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் அந்த போஸ்ட நம்ம பார்த்தாலும் நமக்கு மறுபடியும் பசிக்குமா. அதுதான் இதுல ஆச்சரியமா இருக்கு. கொடுமை கொடுமை. அவனை சீரழிஞ்சு சின்ன பண்ண அப்ப நோயாளியை மாத்திடுறது, அவன் நோயாளி ஆக்கிடுற, அப்புறம் நோயாளி ஆயிடுது இல்ல, அப்புறம் காசையும் இழந்து உயிரையும் இழந்து. The more food porn you view, the higher your body mass index. அதாவது அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். நம்மளோட வெயிட்டோட ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. எவனோ தீர்மானிக்கிறான், வேணும்னு பொய் சொல்லி சொல்லி மாத்திக்கிறது, அதாவது தேவையில்லாம. அதுதான் இங்க இழைத்திருப்பான் யோகி நம்ம சொல்றோம். ஒரு கட்டத்துக்கு மேல் உடம்பு இழைக்காது, உடம்பு தனக்குத்தானே சக்தியை தயாரித்துக் கொள்றது, காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் இன்னப்பற சக்தியிலிருந்து மனிதன் தயாரித்துக் கொள்கிறான் அப்படின்னு இங்க போட்டா அவன் தின்னு 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 பெருத்துக்கிட்டே போறத சொல்றான் இல்லையா? ஆமா. இன்னொன்னு சொல்றான், when we view images of food, our brain cannot help engage in mental simulation. நம்மளோட மென்டல் சிமுலேஷனே அது மாத்துது அப்படின்றான். வயிறுல ஜீரண நீர் துறக்குது, அதே நேரத்துல ஆல்டர்னேட்டிவ் எங்க இருந்து சிக்னல் வருது அப்படின்னா அந்த பிரெயின்ல இருந்து வர சிக்னல் அந்த சிமுலேஷனே மாத்துது. we imagine ourselves eating. அந்த விளம்பரத்தை பார்க்கும் போதே அதை சாப்பிடுறதா நம்ம நினைச்சுக்கிறோமா, பாவனை செய்து கொள்கிறோமா. ஆமா ஆமா, உண்மைதாங்க. அதெல்லாம் எல்லா வகையிலும் அப்படிதான். அந்த மனதை கெடுப்பது. இப்ப சினிமா பார்த்து நம்ம ஏமாந்து போற மாதிரி தான், சினிமா பார்த்து நடிகரை பார்த்து ஏமாந்த மாதிரி தான் இந்த உணவை பார்த்து ஏமாறுற எல்லாமே அந்த புலன்கள் பண்ற அட்டகாசம். சரியா தான். அப்படின்னா சித்தர்கள் கரெக்டா தான் எழுதியிருக்காங்க, அதை வந்து காசு பண்றான் பாருங்க. ஏங்கப்பா, இது வந்து சாதாரண. என்ன சொல்றாங்கன்னா அது ஹெல்த்தியா இருக்கணும் அவசியம் கிடையாது, அட்ராக்டிவா இருந்தா போதும், அது நியூட்ரிஷனா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அது எந்த இதுவா இருந்தாலும் சரி, எந்த கர்மமா இருந்தாலும் சரி வாயில போட்டுருவோமா. அதைத்தான் இந்த பீஸால என்ன பண்றதுங்கிறீங்க? பீஸாக்கும் வெறும் மைதா தானே, வெறும் பீஸா மைதா. அது வெறும் கொடுமையா இருக்கு. அந்த நான் சாப்பிட்டு பாத்துருக்கேன், ஒரு துண்டு சாப்பிட்டு பாத்துருக்கேன். அவன் செருப்பை கொண்டு அவனையும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு இந்த வெப்சைட். கொடுமை கொடுமை. அந்த பீஸா சாப்பிட்றவன மலச்சிக்கல் வந்து பட்டு படுற பாடு இருக்குங்க. அது என்ன காய்ஞ்சு போன ரொட்டி மாதிரி இருக்குங்க, காய்ஞ்சு போன எந்த ஈரப்பதம் இல்லாம ரொம்ப சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பார்த்தா வரமிளகாய், அந்த ஜூஸு, அந்த அது போல செயற்கை ஆர்டிபிஷியல், அந்த தக்காளி சட்னி, இந்த ஆர்டிபிஷியல் சும்மா பேக்கெட்ல, அது எப்ப தயாரிச்சே என்ன சாஸ் அது வாயில போட்டு பார்த்தா அப்படியும் இயற்கையா இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அது எப்படி அது? ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரனா தான் இருப்பான். அவனே ஒத்துக்கிறான். இத ஒண்ணு அவ்வளவுதான்டா மாக்கா. இதனால நம்ம மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கோம் நான் நினைச்சேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா இந்த வேர்ட் இருக்குன்னு தெரியும். ஆனா இதற்கு அதை கூகுள் பண்ணி அது உள்ள போய் பார்த்தது கிடையாது. விபச்சாரத்துக்கு வெவ்வேறு பேர் வச்சிருக்கான் பாருங்களா. விபச்சாரத்திற்காக உணவு விபச்சாரமே சொல்றான் பாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்மளே இதுதான், இது வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் வெவ்வேறு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு நாட்டிலயும் வெவ்வேறு மாதிரி கொண்டு போறாங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் அந்தந்த அது கேட்டா அது கலாச்சாரங்கிற பேருல நாசமா போகுது பாருங்களேன். எப்படி கலாச்சாரங்க, அது என்ன கலாச்சாரம், அது என்ன, அது எங்க இருக்குது? ஊறக்கெட்டு உலக கெடுத்து நாட்டம் பண்ணி. இப்போ எல்லா நிகழ்ச்சியிலையும் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு மனிதனுடைய ஒரு உணவுங்கிறது சிறு கைப்பிடி அளவுதான். ஆனால் இந்த ஆசியன்காரன் வந்து 60 அந்த வீரத்தை காட்டுறதுக்கும் தங்களுடைய ஆடம்பரத்தை காட்டுவதற்கும் தான் இலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு வைக்கிறானுங்க. இப்ப அது ஒரு பெரிய தப்பான கொள்கை, அது பெரிய கொடுமை ஆயிடுச்சு. இப்போ பண்டிகைகள் வந்தாச்சுன்னா அதே மாதிரி அதை ஏன் சாப்பிடுவானே, அதுக்கப்புறம் பண்டிகைக்கு ஒரு சூர்ணம் ஏன் கொடுப்பானே, அதையும் தின்னு போட்டு ஜீரணமாக சூரணம் வேற, பெப்சி குடிக்கிற மாதிரி ஜீரணமாகறதுக்கு பெப்சி வேற, அதே திம்பானே. அப்ப திரும்ப செரிமானம், அது சரியில்லைன்னா அப்புறம் செரிமானம் ஆகல, அது வாந்தியால அப்புறம் ஊசி அப்புறம் மாத்திரை மருந்து மாதிரி அங்க போய் நிக்கிறேன். அடாடா கொடுமை கொடுமை கொடுமை. அப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம், அந்த என்ன சொல்றது, அந்த ஃபெஸ்டிவல் முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற டயபெட்டிக் லெவலும் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு இருக்கிற டயபெட்டிக் லெவலும். ஆமா ஆமா, அது வந்து
அது அந்த நடுத்தரமே வராது பாருங்க. நடுத்தரமே வராது. சுத்தப்படுத்துகின்றவங்க நடுத்தரம் வருது. அது நடுத்தரமே அதாவது வராது. அந்த பண்டிகைய என்ன பண்ணணும் அப்போ ம். உணர்வு ரீதியா நம்ம எப்படி எடுத்துட்டு போய் இன்னும் எப்படி மேலோங்கி போறது அப்படின்ற சிந்தனையை செய்யணுமே தவிர அங்க உட்காந்து அன்னைக்கு உட்காந்து தின்னக்கூடாது. அதுதான் ஆமா. நிஜமாலே பண்ணணும். இன்னும் எப்படி சுத்தம் பண்ணிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றத யோசிக்கணும். அதாவது இந்த நோன்புனாவே நோன்புன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நோன்புன்னு சொல்றாங்க. அது பண்டிகைன்னு சொல்ல உண்மையாலே நோம்பின்னு தான் சொல்லுவாங்க. நோம்பி, நோன்புன்னு தான் சொல்லுவாங்க. பண்டிகைங்கிற சொல்லு கூட சரியா இல்ல. அது பண்டிகைங்கிறது கூட சரியா இல்ல. நோன்பு தான் எல்லாமே. நோன்புனாவே ஏதும் இல்லாம இருக்கிறது தான் நோன்பு. நோம்பி, நோகா நோம்பி விடுறியா? நோன்பு, நோன்பு. ஆமா. இப்போ தீபாவளிக்கு முன்னாடி கூட அந்த வரலட்சுமி விரதம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்காங்க. ஆ, இல்ல சொல்றேன். பெண்கள் வந்து அன்னைக்கும் விரதம் தான் இருக்காங்க ஆக்சுவலி. பட் ஆனா ம். என்ன ஆயிடுது அதுக்கப்புறம் எல்லாமே அவ்வளவு போட்டு சாப்பிட வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துருது இல்லையா? அது நோக்கம் சொல்லாம இருக்க நோக்கம். முடியல. நோக்கம், பயிற்சி நோக்கம். பயிற்சியில் தெரியல, பயிற்சி இல்ல. பயிற்சி, முயற்சி, நோக்கம். நோக்கம்ங்கிறது நீண்ட நோக்கம்ங்கிறது எல்லாம் போச்சு. நோக்கம். இன்ஃபேக்ட் கணவனுடைய ஆயுட்காலம் நீண்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விரதமே பண்றது. ம், வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ம், ஒண்ணு பண்ணுவாங்க. ம், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது ம். பாத்தீங்கன்னா கணவன்மார்களுடைய ஆயுட்காலம் நீண்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விரதமே பண்ணுவாங்க. அது யாரு அப்படின்றப்போ இருக்கணும்? யாரு இருக்கணும்? அவன் பாதிக்கப்பட்டவன் தான் விரதம் இருக்கணும். நீ உனக்காக அவனுக்கு விரதம் என்ன முட்டாள்தனம்? ஆ? இது காலங்காலமா இருக்கிற ஒண்ணு. அப்போ ஆயுட்காலம் நீண்டு இருக்குன்னா அப்ப நீர் மருத்துவம் செஞ்சா போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப ஆமா, நம்ம என்ன நீரு. சொல்லிட்டு இருக்கோம்? ஆமா, 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 ஆமா. அது யார் பண்ணணும்? இப்ப உனக்கு வேணும்னா நான் பண்ண முடியாது. எனக்கு வேணும் நீங்க பண்ண முடியாது. அவன் வயித்துபடிக்கு இது பாருங்க தப்பா. ஆண்கள் ஆரோக்கியமா இருக்கிறது, பெண்கள் விரதம் இருக்கிறதாம். ஏதாவது பொருந்தா கூட்டணி இது. இது ஏதாவது பொருந்ததுன்னு பாருங்க. ஆ? இல்ல அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும் போவும் தீர்க்க போட்டவங்க சுமங்கலி தான் யாரு தனக்கு தீர்க்க அவங்களுக்கு செக்யூரிட்டிங்கயா. அதாவது எப்படி சொல்றது? அதாவது பெண் வந்து எப்பயுமே ஒரு செக்யூர்ட் இல்லாம ஒரு தன்மையில தானே இருப்பா. சோ நம்மள சுத்தி எப்பயுமே அந்த ஆண் அப்படின்ற பாதுகாப்பு வளையம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக சரி அவங்களுடைய ஒரு சரி, அப்படி பார்த்தா நோன்பு யாரு இருக்கணும்? ஆம்பளை தானே நோன்பு இருக்கணும். நீ நோன்பு இருந்து அவனுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஏங்க தன் நீ பசிக்கு தான் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான். ஆமா, நீ நோன்பு இருந்து அவனுக்கு எப்படி போய் சேரு? ஏன்னா நீ சேமிச்சீன்னா அவனுக்கு எப்படி போய் சேரு? நீ சேமிச்சே உனக்கு நன்மை வரும். அவன் சேமிச்சா அவனுக்கு நன்மை வரும். அவங்க வயிற்று வரைக்கும் அவன் தானே சாப்பிடணும். இது எங்க தப்பா போகுது? இது அடிப்படையே தப்பு இல்லையா? உங்களுக்கு தலைவலிக்கு நீங்க தான் தைலம் போடணும். உங்க தலைவலிக்கு நான் எப்படி தைலம் போட முடியும்? இது என்னடா இது எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்களா? கூட்ஸ் எக்ஸ்சேஞ்சா? அப்படி இல்ல. அட்லீஸ்ட் தலைவலிக்கு தைலம் போட்டு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் தேவை இல்லையா? எனக்கு தலைவலிக்குதே தைலம் போட்டு விடுன்னு சொல்றதுக்கு அது எல்லாம் அடிப்படை இந்த விரத முறையே தப்பா இருக்கு. நீ உனக்காக விரதம் இருக்குன்னு சொல்லுங்க. விரதம் என்பது நோன்பு என்பது தனக்காக செய்யறதுதான். நாம நோன்பு இருக்கிறது நமக்காக தான். அவருக்கு நோன்பு இருக்கிறது அவருக்காக தான். அப்ப அவரவர்கள் முயற்சி பண்ணத முன்னேற முடியும். நீ வந்து உங்களுக்காக நோன்பு இருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாலமுருகன் நோன்பும்பாங்க. பாலமுருகன் இந்த சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், முருகன் விரதம் எல்லாம் ஒவ்வொரு கடவுள் பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அப்ப அவங்க அந்த நல்ல ஆரோக்கியமான கற்பப்பை வேணும். ஆரோக்கியமான கற்பப்பை வேணுங்கிறதுக்கு தான் அந்த உணவு. சரியான சரியான வழிகாட்டுதல் இல்ல யாருக்குமே. அவ்வளவுதான். அந்த குரு கிட்ட போய் குரு ம், கிட்டனா தெளிந்தவர்கள் கிட்ட போய் அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அது எதற்காக இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம மாதிரியான இப்ப உங்களை மாதிரியான நீர் மருத்துவத்தையோ வந்து நாடி இருந்தாங்க அப்படின்னா அதோட கான்டெக்ட் சொல்லப்பட்டு அது ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் இல்லாம ரேஷனலா எடுத்துட்டு போய் அது எதற்காக செய்யணும் அப்படின்ற அறிவின் சார்ந்து அந்த நோன்பு இருந்திருந்ததுன்னா அது பூர்த்தியா இருக்கும். ஆமா. அது எதுவுமே கம்ப்ளீட் ஆகாம போயிடுச்சு. மேபி அந்த காலத்துல தொடக்க காலத்துல இருந்திருக்கலாம். வாய்ப்பு ம், இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உண்டாச்சு பாத்தீங்களா? சஷ்டி ம், விரதமும் எல்லாம் உண்டான காலத்துல பாத்தீங்கன்னா அப்ப உணவு குற்றம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ம், சோ அவங்க செஞ்ச உடனே அதற்கான பலன் வந்திருக்கும். ம், ம், அப்ப ம், ம். பாத்தீங்கன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி வந்து நமக்கு தெரியாது. சஷ்டி விரதம் ம். எடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் எல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கலாம். ம். சோ அப்ப பாத்தீங்கன்னா வெறும் உணவு பொருட்களே வெறும் பழங்கள், காய்கறிகள் மட்டும் தான் இருந்திருக்கும். சோ ஆமா, குற்றமே இருந்திருக்காது. குற்றமே இருந்திருக்காது. சோ அப்ப அவங்க விரதம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் பியூரிஃபை ஆயிடும். குழந்தை நின்னுடும். ஆமா. அந்த 6 நாள்ல விரதம் இருந்தாங்கன்னா வெறும் நீர்ல தான் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அந்த 6 நாளுமே நீரும் பழங்கள் தான் அப்படிதான் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டிருப்பாங்க. அப்ப அந்த பழங்களையும் நீரையும் வச்சு சாப்பிடும்போதே உடம்பு அவங்களுக்கு சுத்தமா இருக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஆமா, அப்ப அதுக்கப்புறம் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல குழந்தை பிறந்திருக்கும். ஆமா.
அதுதான் அங்க அறிவியல். அதுதான் ஆழ்ந்து யோசிக்கும் போது சொல்லுது. பட் ஆனா அது பின்னாடி வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய குற்றத்தை நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா? இந்த ஆமா. மனித சமூகம் எங்கேயோ மூவ் ஆகி வந்துருச்சு இல்லையா? அந்த நியூ அதாவது நடுநிலை, அதாவது நடுநிலை தேகம், சென்டரை தாண்டி எங்கேயோ வந்துருச்சு எங்கேயோ. நடுநிலை, நியூட்ரல், நடுநிலை, சென்டர் பூமியோட மையம் மாதிரி உடம்புக்கு சென்டர் ஒன்று தாண்டி வெளியே வந்துட்டோம். நடுநிலை அது தேகம். மறந்துட்டோம் ஆக்சுவலி. அப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது இப்போ யாருக்குமே. அதாவது அதுதான் என்னன்னே தெரியாது. உடம்பை இழைத்து வைத்திருக்க வேண்டும், குண்டா இருக்கக்கூடாது, இழைத்து வைத்திருக்க வேண்டுங்கிற அந்த தன்மையா போயிடுச்சு. இழைத்திருக்க வேண்டும். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இழைத்திருப்பாங்க, நல்ல சிக்குன்னு இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, இடுப்பு சிறுத்திருக்க வேணுங்கிறதுல பாரம்பரியமே சொல்லப்படுறதுதான். கொளுத்தா இன்னைக்கு குண்டா இருக்கிற பெண்ணை யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குண்டா இருக்கிற பெண்களையும் குண்டா இருக்கிற ஆணுங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லு கூட இருக்கு, சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பெண் பார்க்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாம் வரதெல்லாம் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடை சிறுத்து இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, அழகா இருக்கிறது, மேபி மூக்கு என்ன போட்டிருக்கோம் நமக்கு தெரியாது. அதுதான் உடல் தன்மைகள் அந்த மாதிரி. அது கரெக்ட் தான். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆண்களும் அப்படித்தான் இருக்கணும், பெண்களும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத விதி. அதனாலதான் இவர் வள்ளுவர் அந்த திருமலர் சொன்னாரு, உண்டி சுருங்கின் உபாயம் பலவுலன்னு எழுதினார்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இது. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலைபெறும். பாருங்க, பிண்டம் சுருங்குச்சுன்னா உயிர் நிக்கும்ங்கிறாரு. அப்ப பிண்டம் எப்படி சுரங்கும்? சுத்தப்படுத்துவதன் மூலமாக பிண்டம் சுருங்க வேண்டும். அதுதான் பெரிய விஷயமே. உண்டி சுருங்குற ரைட்டு. அப்ப பிண்டம் சுருங்க உண்டி சுருங்கினால் பிண்டம் சுருங்குங்கிறாரு பாருங்க. உண்டி சுருங்கு பிண்டம் சுருங்கு. அப்ப உண்டி சுருங்கினால் பிண்டம் சுருங்கு. பிண்டம் சுருங்குறப்ப உயிர் நிற்கும். அந்த கடவுள் உள்ள நின்னுக்குது. கடவுள் தான் உயிர் தான் கடவுளுங்க ஐயா. உயிர் தான் கடவுள், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஜீவன்னு பேரு, கடவுள்னு பேரு, எல்லாமே அதுதான். வேற பேர்ல அந்தந்த மதத்துக்காரரு அந்தந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. கடைசியில எல்லாரும் அறிவியல் சார்ந்த நோன்பு. அதனாலதான் அந்த ஹிப்போக்ரேட்டஸ் அவர் சொல்றீங்க இல்லையா, ஹிப்போக்ரேட்டஸ் பத்தி படிக்கும்போது அவர் சொல்றாருன்னா, முதல்ல வைத்தியத்தை வந்து கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்தாரு. அவர் தான் முதல்ல ஐரோப்பிய நாகரிகத்துல அவர் பிரிச்சு எடுத்தாரு ஹிப்போக்ரேட்டஸ். நாம சித்தர்கள் ஏற்கனவே தனியா பிரிச்சுட்டாங்க. உடம்பு தானே கோயில்ட்டான். என்னது உடம்புதான் கோயில்ட்டான். ஒரே அடி. நீ ஏன்டா அங்கேயும் போற? அது வந்து வேலை வாய்ப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம். கலை நயத்தை மற்ற கோயில்கள் என்பது வேலை நயத்துக்காக, அறிவியலுக்காக முழுக்க அறிவியல். கோயில்ங்கிறது முழுக்க அறிவியல். அது வந்து ஒரு பெரிய மாலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் சகல கலைகள். ஆமா, கல்ச்சரே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மால் மாதிரி இருந்திருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நடனம், பயிற்சி எல்லாமே 64 கலைகளும் இருந்திருக்கலாம். அங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க எல்லாமே. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே அங்கதான் பிராக்டிஸ். அதுதான் என்ன சொல்றது, ஆமா, அது பெரிய எப்படி சொல்ல, கல்வி சாலை மாதிரி தான், பெரிய தொழில்நுட்பம் மாதிரி தான். அதை கண்டபடி உள்ள போய் நாசம் பண்ணி விட்டானுங்க. இப்போ அது நாடோடி கூட்டம். இப்ப கிடையாது இல்லையா? 1% கூட இப்ப நம்ம பயன்படுத்துறது கிடையாது. 1% இருந்திருக்கு, இசை தூண்கள் இருந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த ஊருக்கே சமைச்சு போடுற அளவுக்கு மடாலியம் உள்ள வந்து இது இருந்திருக்கு. மருந்து செய்யறதுக்கு தயார்படுத்திருக்காங்க. ஆபரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. சுஷ்ருதா அப்படின்ற நல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். துருப்பிடிக்காத இரும்பு கண்டுபிடிச்சாச்சு இல்ல. துருப்பிடிக்காத இரும்பு தான் அறுவை சிகிச்சைக்கு பயன்படும். இதுல இந்த பட்டறைகள் இருந்திருக்கும், உள்ளேயே பட்டறைகள் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணீர் மருத்துவத்தை பின்பற்றுகின்ற பொழுது தண்ணீர் மருத்துவத்துக்கு 2 நாள்லயே 3 நாளையே சுத்தமாகறப்ப நியூட்ரல் ஆக ஆரம்பிச்சிடும். ரத்தம் உடனே நியூட்ரல் ஆகி உடம்புடைய கொழுப்பு கரைஞ்சி நியூட்ரல், அது நடுநிலை வர்றதுக்கு 6 மாசம் 7 மாசம் ஆகலாம். ரத்தம் சுத்தமாக 3 நாள். எல்லாருமே அப்ப அந்த செந்தூரம் சாப்பிட்டு இருப்பாங்கன்றீங்களா? செந்தூரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஒரு கான்செப்ட் சொன்னீங்க இல்லையா? செந்தூரம் எதுக்கு சாப்பிட்டுருப்பான்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமா ஏதாவது தூண்டல் பண்ணிருக்காங்க தவிர செந்தூரம் செஞ்சிருக்கிறாங்க. செந்தூரம், பஸ்பம், சுண்ணம் எல்லா மெட்டலையும் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மெட்டல்ல பண்ணிருக்காங்க. வெள்ளியில பண்ணிருக்காங்க, தங்கத்துல பண்ணிருக்காங்க. இரும்பு தான் மெயின். இரும்பு தான் எல்லாமே. இரும்பு தான் காந்தம். செந்தூரம்னா அது வந்து சாப்பிடுற அளவுக்கு வந்து ஏதுவாக பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நானத்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. பஸ்பம்னா நானத்துகள் தான். ஓகே. சாம்பலே நானத்துகள். சாம்பல் இருக்குல்ல, நானத்துகள் தான். திருநீருங்கிறது நானத்துகள் தானே. திருநீருங்கிறது என்னங்க, சுட்டு எடுக்கிறது தானே. 1000 டிகிரில சுட்டு எடுத்தா சாம்பல். அந்த சுட்ட சாம்பலுங்கிறாங்களே, அதை பார்த்து அப்படியே கையில எடுத்து பாருங்க, பல லட்சம் தூள் இருக்கும். அதுதான் அது. ஓகே. அது மட்டும் இன்னும் புழக்கத்துல இருக்கு. அதை வச்சு நெத்தியில வச்சுட்டு அது நானத்துகள் தான். மை இருக்கு இல்லையா, மை கண்டுபிடிச்ச நானத்துகள் தான். மை
மையங்கிறது வந்து கரித்தூளை கண்ணில் போட முடியாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெயில எரிப்பாங்க. விளக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் கெட்டியான எண்ணெய் வந்து எரிய விடுவாங்க. எரிய விட்டுன்னா அது மேக போகப்படும். அது வந்து கண்ணாடி தகடோ அல்ல செப்பு தகடுலயே படி வைப்பாங்க. அப்படி காமிப்பு. அந்த பிளேட்டை வச்சு மூடிடுவாங்க. மூடியாச்சு அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணிட்டு அது லேசா எண்ணெய் வேற தடவி விட்டுருவாங்க. அது எண்ணெய் தடவி விட்டுருவாங்க. அது அப்படியே வலிச்சு எடுக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு. எடுத்து உள்ள பட்டு அதைத்தான் கண்ணுக்கு போடுவோம். அவ்வளவு அழகா இருக்கும் கண்ணு. அது மட்டும் இல்ல, அழுக்கெல்லாம் கூட வந்துரும் இல்லையா? அது நானும் தூக்கலா மாறுறப்ப குளிர்ச்சியா மாறுது பாருங்க. அது கெட்டியா இருந்து கண்ணை கிழிச்சு கண்ணை ஓட்ட பண்ணிடும். அதை கண்டுபிடிச்சா பாருங்க, பெரிய விஷயம். அது உலகத்திலே மை கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான். கார்பன் நானோ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? கார்பன் நானோ அறிவின் நுட்பத்துல வேலை செஞ்சிருக்காங்க. அந்த கண்ணு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனா அதுல போட்டு அதோட அழுக்க வெளியேக்கிறதுக்காக மை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, கார்பன் நானோ கண்டுபிடிச்சு சாதாரண விஷயம் இல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கிறான் பாருங்க. விளக்கெண்ணெய் திரி போட்டு அந்த கார்பனை எரிச்சு அது செம்பு தகுல படவிச்சு அதை வச்சு விளக்கெண்ணெய் தடவி விட்டுருவாங்க. இது போய் படிச்சு அப்படியே படிச்சுமா அவ்வளவு எத்தனை லட்சம் கோடி துகள் இருக்குது. ஒண்ணுமே பண்ணாது. வித்தியாசமான கெமிக்கல் ரியாக்ஷன் மாறும். குளிர்ச்சி பொருந்துகின்ற மை போட்ட மையிட்ட கண்ணழகு கண்ணுக்கு மை அழகு அதெல்லாம் வர்றதெல்லாம் அப்படிதான். இந்த கண்ணுக்கு அது போட்டாவே அவ்வளவு கண்ணு அழகா இருக்கும். அந்த அடுக்கெல்லாம் வெளியே எடுத்துரும். அப்படி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம், சித்தர்கள் வந்து நீர் மருத்துவத்தை பண்ணி உள்ளழகு உண்டு பண்ணாங்க. இவங்க வெளியழகு கொண்டு வர்றாங்க, உள்ளழகு கொண்டு வர்றாங்க. உள்ளழகு வெளியழகு ரெண்டு இருக்கு. வெளியழகு அது நிக்காது. ஆனால் அதற்கும் அறிவியல் இருந்திருக்குது. அதற்கும் அழகு இருந்திருக்குது. ரொம்ப எளிமை, சிம்பிள், எளிய வாழ்க்கை தானுங்க. பண்டைய காலத்துல ரொம்ப ரொம்ப எளிய வாழ்க்கை, விசித்திரமான வாழ்க்கை, ஆடம்பரமே இல்லாத வாழ்க்கை தான். ரொம்ப ஆமா, எளிய வாழ்க்கை. ரொம்ப டவுன் டு எர்த்தா இருந்திருக்காங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றது, அப்ரோச்சபிள், ஈஸி டு அப்ரோச்சபிளா இருந்திருக்காங்க. அதாவது தான் என்ற அகங்காரம் கூட ரொம்ப கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுனா ஒரு கருத்துக்கள் சொல்றதா இருந்து, மேபி இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு வச்சுதான் அவங்களுடைய மைண்ட் இருந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மேம்பட்ட அந்த நிலையில தான் இருந்திருப்பாங்க எல்லாருமே. அது பிற்பாடு மாற மாற ஆமா புரியுது. வந்து ஒரு யுகம் முடிய பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னொன்னா உள்ள வந்தாச்சு இல்லையா? ஆமா 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 ஆமா. ஈவன் பிரிட்டிஷர்ஸ் வந்த பிறகுதான் வந்து இந்தியாலேயே பாத்தீங்கன்னா அதிகமான வந்து அந்த மாடை கட் பண்றது என்ன சொல்லுவாங்க, ஸ்லாட்டரிங் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்த பிறகுதான் அத்தனை ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்துச்சு அப்படின்னு. இவனுக்காக தான் இவன் மாட்டுக்கறி திங்கிறவன் தான். யாரு? இந்த வெள்ளக்கார முண்டை முறை மாட்டுக்கறி திங்கிறவன் தான். சாராயம் குடிக்கிறவன். அவனு விபச்சாரம், அவனு அடிப்படை விபச்சாரம், மாட்டுக்கறி திங்கிறது, விபச்சாரம், இதுக்கெல்லாம் பெண்கள் ஆண்கள் தேவை. இங்கிருந்து விபச்சாரத்தை அவன் பயன்படுத்துறானு. விபச்சாரம் ஆடுறது வெள்ளக்காரங்க ஆடுறது விபச்சாரம் அதிகமா போகுது. வெள்ளக்காரன் விபச்சாரத்தை அதிகப்படுத்தினது எல்லாமே வெள்ளக்காரம் பண்ண வேலை. என்ன அவன் வெளியேறினப்பவே வந்து இந்த மாட்டு அந்த என்ன சொல்றது அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் ஏன் க்ளோஸ் பண்ணலன்னு தெரியல. அவன் வெளியே போன பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு போடான்னு சொல்லிருக்கணும். என்ன 200-300 வருஷமா நமக்குள்ளேயே வச்சு நமக்குள்ளேயே அதை பழகிட்டான். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இங்க இருக்கிறதுல மிச்சமும் சொச்சமும் பழகி விட்டு போயிட்டதுனால, அந்த வாயு ருசி எல்லாம் கண்டு விட்டதுனால, புலன்கள் அதுக்கு இன்பம் ஆயிட்டதுனால பாத்தீங்கன்னா நாக்கு ருசி விட்டு பண்ணி விட்டுருப்பான். இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இந்தியாவில ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பிறந்த ஆங்கிலேயர் விபச்சாரத்தினால பல பெண்கள் பாதிக்கப்பட, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆங்கில இந்தியன்னு பேர் வச்சுட்டானே, ஆங்கிலோ இந்தியன். பாருங்களேன் என்னடா கொடுமை அது. அது ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஆங்கிலோ இந்தியன். கொடுமை. அதுக்கு ஒரு பர்சன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 230 இந்த எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ சீட்டு 233 சீட் என்ன சொல்லுவாங்க. ஒரு சீட்டு நியமன சீட்டு. யாரும் ஆங்கிலோ இந்தியன் சீட்டு நியமன சீட்டு. அவங்க தேர்தலில் நிக்க தேவையில்லை. தேர்தலே நிக்க தேவையில்லை. ரொம்ப கொடுமை இதெல்லாம் அவனுக்கு பண்ண வேண்டாம். இந்த அட்டகாசம் பண்ணியிருக்கானுங்க அவனுக்கு. அதாவது நான் உலகத்தையே கெடுத்திருக்கானுங்க அவனுக்கு. வெள்ளக்கார கண்டிப்பா அந்த கடல்வழி பயணத்துலதான் வந்திருப்பாங்க. என்ன டைரக்டா வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கடல்வழி பயணம் வரும் பொழுது எல்லாம் அந்த கடல் சார்ந்த அந்த மக்களை தான் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்ப அங்கதான் உள்ள ஊறி ஒரு வணிகம். கப்பல்ல தான் எல்லாருமே கப்பல்ல வந்துதான் வந்திருக்கானுங்க. கப்பல்ல வந்துதான் எங்கே எந்த இடத்துல வியாபாரம். ஆமா, இதுல எங்க தமிழர்கள் கோட்டை விட்டாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அது 20,000 ஆண்டு தமிழர்கள் அறிவியல் சிறந்தவங்க.
ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய பிரம்மாண்ட அறிவியல் இருந்தவங்க, உடல் வடிவில் இருந்திருக்காங்க. விளக்க நேரத்தை போரிட்டு இருக்காங்க. அது நல்லா தெரியும். மருது சகோதரர் வேலு நாச்சியார் தான் முதல் புரட்சியாளர். வேலு நாச்சியார் தான் ஆனா தமிழ்நாடு. நமக்கு வந்து எந்த நாட்டையும் போய் கைப்பற்றவே அதாவது இந்திய திருநாட்டு மட்டும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில எந்த நாட்டை போய் கைப்பற்றினதா சரித்திரமே கிடையாது. விட்டு போட்டு வந்துருவாங்க. ஆனா வர்ற நாட்டுல அட்டாக் பண்ணாங்கன்னா தற்காத்து மட்டும் தான் கொள்வாங்களே தவிர யாரையும் போய் பழி வாங்கினதாவோ நம்மளா போர் கொடுத்துடதாவோ நம்ம எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கஜினி முகமது தான் 17 முறை வந்து போர் தொடுத்ததா இருக்கு. திருட வந்தவன் தான் கோயில்ல திருட வந்தவன் தான் கஜினி முகமது. நீங்க சொல்ற மாதிரி அபகரிக்க வந்து ஆனா மறுபடியும் எவ்வளவுதான் எடுத்தாலும் இன்னும் வந்துகிட்டே இல்ல இருக்கு. அது கஜானா காலியாகவே இல்லையா? அது அந்த அளவுக்கு செல்வ செழிப்பால் இந்த நாடு எல்லாம் சொல்லுவாங்க. கஜானா இன்னைக்கும் பாருங்க பல லட்சம் கோடி மதிப்புடைய. எங்க ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்து தங்கம், எங்க இருந்து வைரம். அப்ப தங்க சுரங்க வச்சிருந்தாங்களே. பத்மநாப சுவாமியில இருந்து கேரளால இருந்து கண்டுபிடிச்சாங்களே. உலகத்திலே இப்பதான் என்ன சொல்றது பணக்கார கோயில். இப்ப உலகத்திலே வந்து இதோட பணக்கார கோயில் நம்ம பத்மநாப சுவாமி தான். கேரளா பத்மநாப சுவாமி அப்படி இல்ல பாத்தீங்கன்னா இப்ப பல நாட்டுல சுரங்க தோண்டி எடுத்திருப்பாங்களே தெரியுது. மன்னர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுரங்கத்தை தோண்டி எடுத்திருப்பாங்களே. ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியாத அளவுக்குள்ள இவ்வளவு எங்க இருந்து வந்துச்சு, யார் செஞ்சிருப்பாங்க, பொற்கொள்ளல் எத்தனை பொற்கொள்ளல் இருந்திருப்பான், எத்தனை அது செய்ய எப்படி இருந்திருப்பான், அது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அடங்கப்பா ஒண்ணு கண்டே பிடிக்க முடியாது. ரகசியமா இருக்கு. ஒரு பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அப்படின்னா நம்ம ஊர்ல எவ்வளவு கோயில் இருக்கு? 60,000 கோயில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 60,000 கோயில். சிறிதும் பெரிதுமாக மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது மட்டும் ஏறத்தாழ 60,000 கோயில் இருக்குங்கய்யா. நம்ம ஊர்ல பழமொழியே இருக்கு இல்லையா, கோயில் இல்லாத நாட்டில் உட்புகா, கோயில் இல்லாத நாட்டுல நீ கோயில் இல்லாத ஊர்லயே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதே சோழ நாடு அறிவியல் சார்ந்த ஒரு தொழில்நுட்பமாவே இப்ப எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ற. இப்ப எங்கேயாச்சும் ஒரு வீடு கட்டிட்டு போறாங்கன்னா அங்க ஹாஸ்பிட்டல் தூரமா, ஐயோ இந்த சிட்டில ஹாஸ்பிட்டலே, இந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டலே இல்லடா, எதனா ஒண்ணு ஆச்சுன்னா தூக்கிட்டு ஓடணுமே அப்படின்ற அந்த இது இருந்திருக்கும் பாருங்க. அந்த பதப்பதிப்பு இப்ப எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த காலத்துல எல்லாம் அப்ப அந்த டெம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மெயினா. அதான் உண்மை. சரி 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 சரி. அப்ப நான் முடிச்சுக்கலாம். உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? இதை மட்டும் பாருங்க. உடலை சுத்தகரித்தல் என்ன? நமது உடலில் பல விஷப்பொருட்கள் தங்கி உள்ளன. அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் என்று நாம் சொல்கிறோம். முதலில் காலை பல் துளைக்கிறது முதல் உணவும் டீ காபி உள்பட்ட அருந்தக்கூடாது. முடிந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். பசி எடுக்கும் பொழுது மட்டும் தண்ணீரை அருந்தலாம். தண்ணீரை அருந்த வேண்டும், குடிக்கவும். இதனால் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலம் மலக்குடல் மூலம் வெளியேறும். எவ்வளவு நேரம் நீர் அருந்தி கொண்டே இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீர் அருந்தி கொண்டே இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் சாதாரண உணவு உட்கொள்ளலாம். முடிந்த அளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோஸ் சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிடலாம். அதாவது முடிந்த அளவுக்கு செய்ய சொல்றாரு. முடினா உணவு முடிந்த அளவுக்கு சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போட்டே போறது. அப்ப இதை தனித்திரிஞ்சு செஞ்சீங்கன்னா நல்ல வேலை செய்யும். இப்போ இந்த குடும்பத்திலிருந்து இப்ப நீங்களே தனித்திரிஞ்சு செய்யறாலும் சீக்கிரம் வெற்றி அடைஞ்சிடலாம். உங்களுக்கு சமையல் கட்டு பிரச்சனை இல்லை. இதே நீ குடும்ப ஆளா இருந்துருதுன்னு வச்சுங்க, அது பெரிய பிரச்சனையாயிருக்கும். இப்போ நீங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட முறை இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வந்து கொண்டுட்டு போயிடுறீங்க. இந்த பெண்களும் என்னன்னா சமையல் கட்டு இருந்து வெளியே வந்துடணும். பெண்களும் சமையல் கட்டு இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு அதான் உங்களுக்கு தான் ஆரோக்கியம் இது இல்லைன்னு தெரிஞ்ச போது பெண்கள் சமையல் கட்டில் வந்தாங்கன்னா ஆண்கள்லாம் ஒழுங்காயிருவாங்க. நீங்க பெண்கள் சமையல் கட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ஆண்களுக்கு சரியான சவுப்படி. ஆண்களுக்கு சரியான சவுக்கடி. உனக்கு வேணும் நீ பண்ணி வெற்றி தான். இது தோல்வியே கிடையாது, இது எல்லாமே வெற்றி தான். ஆமா, எல்லாத்தையும் கிடையாது, வின் வின் சிச்சுவேஷன் தான். இப்ப என்னன்னா இப்ப எதுவும் இல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்கும்போது இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் உணவு சார்ந்து இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்ப நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கத்துறீங்கன்றத இன்னைக்கு காலையில அந்த வெப்சைட் பார்த்துட்டு தான் யோசிச்சேன். ஐயா ஏன் இவ்வளவு கத்துறாரு, இவ்வளவு உணவுக்கு ஏன்னா ஒரு புரட்சியே ஏன் நடக்குது, இது சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் ஐயா இவ்வளவு கத்துறாரு. அப்புறம்தான் தெரியுது உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அதை அந்த மைண்ட டீடாக்ஸ் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு கத்த வேண்டியதா இருக்கும். அப்போ ஆமா ஆமா ஆமா, அதே எங்க அப்பா தொடர்ந்து அதாவது பிறந்தோம்னா உணவை பற்றி தானே விளம்பரம் வருது. உணா ஆடை பற்றி, ஒண்ணு தங்கத்தை பத்தி அல்லது உணவை பத்தி. இதுதான் அடிப்படை. உன்னா அந்த பொருள் வாங்குறது பத்தி, தங்கத்தை விலையேறி பூச்சி இறங்குதுங்கிறான். ஒண்ணு வந்து உணவை பத்தி, உணவு பால் கீழே மோர் தயிர் சாப்பாடு ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், மேங்கோ ஜூஸ், அது இதுன்னு. இப்ப வெய்ய காலம் வந்துருச்சா, போலியான உணவுகள், போலியான ட்ரிங்க்ஸ் நிறைய வருது. போலியான ட்ரிங்க்ஸ் அதை குடிக்கிறது.
பெப்சி 7up போட்டு அது போக எண்ணெய் பலகாரம் என்ன சொல்றது முறுக்கு ஸ்வீட் காரம் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அப்ப நம்மள மாதிரி ஒரு சமூகமே உருவாகினாதான் இதுக்கு வந்து சவுக்கடியே கொடுக்க முடியும். அது வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்க ஒரு தனி மனுஷன் தான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதுக்குதான் ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணும். முடிந்த அளவுக்கு ஊடகத்தை பயன்படுத்தணும். மீண்டும் நம்ம இது பண்ண மாதிரி 2 மணி சந்திப்போம். சரிங்களா? நன்றி. நன்றிங்க.